அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்கு சேனல். இது வந்து பார்ட் 1ஓட கண்டினியூஸாக உள்ள வீடியோ தான் இது. இன்னும் டே 2ல் தான் நம்ம இருக்கோம். இப்போ இதில் வந்து சைக்கிள்லாம் வந்து எனக்கு எல்லாருமே ட்ரை பண்ணோம். சைக்கிள் அவ்வளோ த்ரில்லிங்காக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த சைக்கிள்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஏறுறது இந்த கம்பிலலாம் அந்த பசங்க தான் வந்து பசங்களும் சரி பிள்ளைங்களும் சரி எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துச்சிங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு இப்போ இந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது தான் தெரியுது பிள்ளைங்க மனசில் எவ்வளோ ஆசை இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு கேமாக அட்டென்ட் பண்ணிச்சிங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு. இந்த மாதிரி பிள்ளைங்கள்கிட்ட நிறைய டேலண்ட்டு இருக்குது. அதனால் நீங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பிள்ளைங்களை வந்து இது மாதிரி வெளியில் அப்பப்போ அழைச்சிட்டு போனால் தான் நமக்கும் தெரியும் பிள்ளைங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் வீட்டில் இருந்தாலும் ஒரு வேலை கூட கேட்காதுங்க. எப்படி இதெல்லாம் ஏறி தாவி அதெல்லாம் பண்ணும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே ஜிப்லைனுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆனது இந்த இதில் தான். இது வந்து இதில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவையாவது யோசிச்சுக்கோங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இவனை என்ஜாய் பண்ணுறானோலா இல்லை பயப்படுறானோலாங்கிறது ரெண்டுமே கலந்து தான் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னு அவனை சொன்னானுங்க. கீழே இறங்கி வந்தப்போ பிள்ளைங்க அவனை நிப்பாட்டுறான்னு சொல்லும் போது அவனுக்கு வந்து ஹிந்திக்காரனாக இருக்கிறதுனால அவனுக்கு தமிழ் தெரியல. அதனால் நிப்பாட்டலையானு எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சு எங்களுக்கே பயம் வந்துருச்சு கடைசியில். அதோட வீடியோ ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் பிள்ளைங்களை பார்க்கவும் ரொம்ப டயர்டாக இருந்தானுங்க. ஒருத்தன் வாந்திலாம் எடுத்துட்டான். அதனால் அதில் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட டிசிஷனாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குன்னு இது மட்டும்தான் இருந்துச்சு. இதுங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. மற்றபடி பெரிய பிள்ளைங்க பெரியவங்கலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையாவே இருந்துச்சு. இந்த கார் ஓட்டுறது யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. எல்லாருமே ஓட்டணும். 3 காரை தான் கொடுத்துருந்தாங்க. இதில் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணி ஒருத்தவங்க மோதிட்டு நல்லா விளாண்டுருந்தோம். அது முடிஞ்சு அப்படியே வெளியில் வந்தோம்னா என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி மசாஜ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு 200 மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. நல்லா விளாண்டுட்டு வந்து இதில் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நினச்சிங்கன்னா இதில் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாதி பேர் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் தான் ஹோட்டலு. அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. எங்களை கூப்பிட்டே இருந்தாங்க. நாங்கள் இது முடிச்சுட்டு தான் போனோம். போய் சாப்பிட்டுட்டு அதோட குட்டியாக ஒரு ஃபேமிலி மீட்டிங் போட்டோம். என்னப்பா என்ன செய்யலாம், வேறு எங்கேயாவது போகணுமா இல்லை வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு நம்ம கேள்வியிலேயே என்ன இருக்குன்னா பெரியவங்களுக்கும் வந்து வீட்டுக்கு போக மனசு இல்லை. எங்கேயாவது போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வர்றது தான் தோணுச்சு. சரி நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். நல்லா ரிலாக்ஸாக வந்து அமைதியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் ஆலப்புழா வந்து போட் ஹவுஸ் வந்து சூஸ் பண்ணி அங்கே புக் பண்ணிவிட்டு போனோம். அங்கே வந்து நைட்டு வந்து வேறு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு தான் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. 11 மணிக்கு தான் வந்து போட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே அதுக்கு ஆலப்புழா அந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து ரூம் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரூம் தான் வந்து என் கொழுந்தனாருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதான் எங்கள் ரூமு. அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். என் நாத்தனார் ரூமும் பசங்க ரூமு பிள்ளைங்க ரூம்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ ரூம் டூர் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? எவ்வளோ சூப்பராக அழகாக லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கபோர்ட் மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு தூசும் எதுவுமே இல்லை. நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி செம்மையாக கொடுத்துருந்தாங்க. நல்லா பெரிய ஸ்க்ரீனாக இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையோட டிவி கனெக்ஷனு, அதோட டீ போடுறதுக்குள்ள எல்லா செட்டிங்கும் அதில் வச்சுருந்தாங்க.
அப்படி இங்கே விண்டோ பார்த்தோம்னா அப்போ கிளைமேட்டு கொஞ்சம் சரியில்லை, மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப வேகமாக வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே வந்தோம்னா பாத்ரூம் வந்துடும். பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு, நல்லா நீட்டாக ட்ரையாக தான் இருந்துச்சு. இந்த மழை பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் பேஞ்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் கூட என்னடா அது கிளைமேட்டே சரியில்லையே, நச நசன்னு இருக்குமே எப்படா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மழைலாம் நல்லா ஸ்டாப் ஆகி நல்லா வெளிச்சமாக வெயில் விழ ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதோட வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு லக்கேஜ்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே இருந்தோம். சரி, என்னோட திங்ஸ்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன இருக்குது, ஏதாவது விட்டுட்டோமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்களான்னு நான் பார்க்குறதுக்காக மாடிக்கு போயிருந்தேன். மாடியில் தான் வந்து 2 ரூம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ பிள்ளைங்களுக்கும் நாத்தனாருக்கு 2 பேருக்குமே வந்து ஒரே ரூமாக பிடிச்சாச்சு. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நாத்தனாருக்கும் பக்கத்தில் இதே மாதிரி தான் ரூமு. பாய்ஸ்க்கு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும் அவனுங்களுக்கும். இப்போ இங்கேயும் எல்லாருமே கிளம்பியாச்சு. எல்லா லக்கேஜும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பி இங்கே வந்தாச்சு. இதுதான் நாங்கள் வந்து போட்டு. நாங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு இங்கே ரீச் ஆக வேண்டியது. ஒரு 11:30 11:45 ஆச்சு நாங்கள் இங்கே வரத்துக்கு. நீங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா அமௌண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க சொன்ன டயத்துக்கே வந்துட்டால் நல்லாயிருக்கும். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போட் புக் ஆகிருக்கோ அந்தந்த போட்லாம் வந்து கிளம்பிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எங்கள் போட் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. எங்கள் போட்டோட நேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. ஏதாவது ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ ஒரு போட் வந்து புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலினா ஒரு 2 பேராக இருக்கட்டும் இல்லை 4 பேராக இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய போட்டும். ஒரு போட்டுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரூம்ஸும் இருக்கும். இப்போ 2 பேர் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுறதாலும் அந்த 5 ரூம்லேயே 4 ரூம் பூட்டிடுவாங்க. அந்த ஒரு ரூம் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் போட்டு வேறு ஃபேமிலி வந்து என்டர் ஆக மாட்டாங்க. இப்போல்லாம் பேகு போட்டு ரூமு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இது வந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்க ரூமு. கண்ணாடிலாம் பார்த்துட்டு இதாப்பா எங்கள் ரூமுன்னு சொல்லிடுச்சிங்க. அந்த ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எங்கள் கொழுந்தனார் ரூமு. இந்த 3வது ரூம் வந்து 2 நாத்தனார் இருக்கும். அங்கேருந்து வந்தோம்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். ஆனால் அந்த ரூம் வந்து நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். மாடிக்கு தான் 2 ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். மாடிக்கு வந்து நம்ம ஸ்டெப்பில் ஏறும் போதே வந்து அந்த அடுத்தது போட்டு கிளம்புறத பார்த்துட்டே அப்படியே ஏறுறது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செத்த நேரம் அப்படியே நின்றுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நின்றுட்டேன். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. மாடிக்கு ஏறினா அங்கே ஃபஸ்ட்டு ரூம் வந்து இந்த பசங்க ரூமு. பசங்க ரூம்லாம் வந்து இந்த ரூம் அந்த ரூம்லாம் ஒன்றும் புக் பண்ணிலாம் ஒன்றும் எதுவுமே நிற்கல. இதுக்கு இந்த ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கும். அங்கே போயிட்டானுங்க. அங்கேயே இடம் கொடுத்தா நாங்கள் அங்கேயே படுத்துக்கிறோங்கிற மாதிரி அங்கே போயிட்டானுங்க. இதுதான் எங்கள் ரூம். இது எல்லா இடத்துலையுமே வந்து ஏசி உண்டு. ஆனால் ஏசி வந்து ஆன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நைட்டு 9 மணி டு பகல் 9:30 வரைக்கும் நான் ஏசி அலோடு. அதுக்கப்புறம் வந்து ஏசி வந்து ஆன் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி பிசு பிசுன்னே வந்து வேர்வையோட நின்றோம். ஒரு மாதிரி குளிச்சும் குளிக்காத மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒரே வேர்வை. இதான் நான் சொன்ன அந்த ஹாலு. ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குன்னு சொன்னல, இதான் அது. அங்கே உள்ளவர் வந்து அந்த ஸ்பீக்கர்லாம் எப்படி ஆன் பண்ணணும், மைக்கை வந்து எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்பீக்கர் கிடச்சாலே இவனுங்க விட மாட்டானுங்க. இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை தூக்கி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், ஆட்டம் பாட்டுன்னு அதுங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டுச்சிங்க. நாங்கள் அதில் எதுலேயுமே தலையிடல. செம்ம பெரிய ஹாலு. ஒரு 16 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள், எக்ஸ்ட்ராவும் டைனிங் டேபிள் வந்து சைடில் இருந்துச்சு. எங்களுக்கு இது கரெக்டாக போதுமானதாக இருந்துச்சு. செம்ம பெரிய ஹாலு. பிள்ளைங்க விளாட்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இந்த நகல்லாம் வச்சு நாங்கள் இசை நகல்லாம் விளாண்டோம். அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் உள்ளே வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் போட்டு வந்து கிளம்ப போகுது. மெதுவாக அது மூவ் ஆக போதா, அதனால் பிள்ளைங்களாம் வந்து என்ன ஒரு மாதிரி வந்து மூவ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக போய் அந்த விண்டோ கிட்ட போய் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் இங்கே சடனாக இங்கே வந்து முடிவு பண்ணி அந்த டயத்துலேயே அப்படியே வந்ததுனால எங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லை. போட்டை பற்றின ஐடியாவே இல்லை. சாப்பாடாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை நம்ம கையில் வாங்கிட்டு போய் இதை கொடுத்து சமைக்க சொன்னோம்னா அவங்க அழகாக சமைச்சு கொடுத்துருவாங்களாம். இது வந்து எங்களுக்கு தெரியல. அப்பங்க தான் தெரியுது. அவங்க என்ன சமைக்கிறாங்களோ, அவங்க என்ன ஸ்நாக்ஸ் வைக்கிறாங்களோ அதை நாங்கள் சாப்பிட்டோம். இன்னும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா இன்னும் பெட்டராக இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று தூண்டில் வந்து வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டே இருந்தாங்க. பார்க்கவே ஆசையாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஒரு வீட்லேயுமே வந்து இந்த
போட் வந்து நம்ம வீட்டில் ஒரு வீட்டில் பைக் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் இந்த போட்லாம் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பஸ் ஸ்டாப்பிங் மாதிரி கூட இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இது வந்து இந்த கேரளா ஸ்டைலில் செய்கிற இனிப்பு பலகாரம். இதெல்லாம் எல்லா கடையிலையுமே வந்து என்ட்ரன்ஸில் வந்து இந்த இதில் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி அதை வந்து டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு போட்டுக்கு வந்திருந்தோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. செம்ம பசி எங்களுக்கு. அப்புறம் போட் வந்து தனியாக வந்து அந்த சின்ன போட்டில் ஏறி நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாரும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒரு ஆளுக்கு வந்து 350 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா வேகமாக போனதுனால நாங்களும் ஆசைப்பட்டுட்டு நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் நாங்களும் வந்து அடுத்தது ரெடியாக இருந்தோம். அப்படியே போஸ் கொடுங்க, எல்லாம் அப்படியே போஸ் கொடுங்க, அப்படியே போஸ் கொடுங்க. போட்டோ மட்டும் எடுத்துக்கோ, போட்டோ எடுங்க. வீடியோ இது பண்ண முன்னாடி உள்ளது முன்னாடி தானே இருக்கு. அவங்க எடுக்கிறது இதால தான் போவோம். இல்லையே. இந்த பசங்களுக்கு பார்த்தா இந்த லுக்குமான தான் ரொம்ப பிடிக்கும். அந்த சபா குட்டிக்கு சபா கோச்சிக்கிட்டு நாங்கள் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவளே வந்து கூல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது கோச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கறதுக்கு அப்புறம் நாங்கள் போட்டில் ஏறி சுத்த ஆரம்பிச்சிட்டோம். போட்டோ எடுங்க. பிள்ளைங்கெல்லாம் ஏறி இருக்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக போனார். அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது ரொம்ப ஸ்லோ ஆகிட்டாரு. அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக எங்களுக்கு ஒன்றும் என்ஜாய்மெண்ட் அதில் இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாரு போட்டை. அதனால தான் சீட்டிங் சொல்லிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் தண்ணி நின்றாலே நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். தண்ணி எப்படா சரி பண்ணி ட்ரை ஆக்குறதுன்னு தான் நம்ம யோசிப்போம். வீட்டை சுற்றியும் தண்ணி, வீட்டையும் தண்ணி, அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் நடந்து போகும்போது தான் பார்த்தோம். அப்புறம் அந்த போட்டு வந்து ஓட்டுறதுக்கு வந்து யாருக்கு தான் பிடிக்காது. போட்டுன்னு போயிட்டாலே எல்லாம் ஓட்ட தான் ஆரம்பிப்போம். எல்லாருமே ஒருத்தர் வந்து ஓட்டி பார்த்துட்டு இருந்தோம். அதோட வந்து மாடிக்கு ஏறியாச்சு. அந்த பெரிய ஹால் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே போயாச்சு. ஏன்னா லஞ்ச் வந்து 1:30க்கெலாம் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டாங்க. அவங்களுடைய மெனு தான் எல்லாமே. நாங்களாம் எதுவுமே சொல்ல, நம்மளாம் ஏதாவது கையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சமைங்கன்னு சொன்னால் சமைச்சு கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு தான் ஃபிஷ் வந்து அழகா இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு சதையா ஒன்றும் இல்லை, ஒரு மொறுன்னு ஆயிடுச்சு. ஆனால் பயங்கர பசி எங்களுக்கு. சாப்பிட்டோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சாலட் வச்சுருந்தாங்க, அதோட ரசம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு பருப்பானை வச்சுருந்தாங்க, அப்புறம் அந்த பீன்ஸு, அது கேரட்டுலாம் போட்டு ஏதோ ஒரு பொரியல் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தாங்க. சாப்பாடு வந்து நிறையவே தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதான் வந்து சடனாக வந்து பிளான் போட்டு போனதுனால தான் எங்களால் ஒரு பிளானே இல்லாமல் வந்துட்டோம். நீங்களாம் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மெனுவோடு போங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு போய் அங்கே அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. அதில் சாப்பிட்டு நாங்களாம் தூங்கவே இல்லை, அதில் விளையாட ஆரம்பிச்சாச்சு. Yellow. Very proud of you guys. Yellow. Blue. Blue. Orange. Orange. Pink. Blue. Manja. Pacha. Uda. Uda. Rose. Blue. Uda. Red, pink, blue.
போகணும்னு சொன்னோன்னே நாங்கள் இதை பிளான் பண்ணிட்டோம். அதாவது பேப்பர் கப்பு, பால், செட்டில் கார்க்கு, கார்ட்ஸு இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் வந்து நைட் டைம் அதெல்லாம் விளாண்டோம். ஸோ விளாண்டு முடித்த கையோட எங்களுக்கு வந்து ஒரு 5 வந்து ஸ்நாக்ஸ் வந்துருச்சு. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆனியன் வடைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. வெறும் ஆனியனை வச்சு நம்ம பக்கோடா சொல்லுவோம்ல, அது ஆனியன் வடைன்னு சொல்லி அங்கே கொடுத்துருந்தாங்க. டீயும் நல்லா சுட சுட போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதோடு அதை எடுத்துகிட்டு இந்த பால்கனி சைடு வந்துட்டோம். அங்கே நின்றுட்டு அதை அப்படியே ரசிச்சுட்டு இந்த டீயை குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். அப்போ வந்து போட் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த சைடு ஃபுல்லாகவே ரொம்ப கிராமமாக உள்ள சைடு தான். ஒரு போட்டோட ஒரு போட்டு வந்து அப்படியே சேர்த்து கட்டி வச்சிட்ருக்காங்க நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த சைடு எல்லா போட்டுமே வந்து அந்தந்த இடத்துல வந்து ஸ்டாப்பிங் மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போகிறவங்க போகலாம், எல்லாம் இங்கேயே வந்து என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இங்கேருந்து ரொம்ப தூரம் கழிச்சு தான் வந்து ஒரு கடை ஒன்று வந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஒரே சேரும் சகதியமாக இருந்துச்சு. அங்கேயே வந்து மீன் பிடிச்சி அப்படியே ஆஞ்சு அப்படியே வந்து கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலையும் தண்ணி, ஒரே கொசு நிற்கிது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் தான் தண்ணி, வீட்டுக்கு வெளியிலையும் தண்ணி. அதோட போக இதுக்கப்புறம் வந்து பீச்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சி, இருட்டிகிட்டே இருந்துச்சு. சரி பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு திருப்பி போட் சைடு போகணும், டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு திரும்பியாச்சு. அப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு பூனை வந்து குட்டி போட்டதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்க நான் வரவே இல்லை, அங்கேயே நின்றுச்சிங்க. நாங்கள் நிற்கிறதுக்கும் ஆப்போசிட் சைடில் அந்த போட்டு இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு வச்சு நல்லா பாட்டு போட்டிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வந்து அந்த அம்மாட்ட நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், இந்த மாதிரி மழையால் இப்படி இருக்குதா இல்லை எப்போவுமே இப்படி தான் சேர சகதியமாக இருக்குமான்னு கேட்டது. இல்லை, இங்கே கிராமமாக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும், எங்களுக்கு பழகி போச்சு, பக்கத்தில் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஏரியாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ഇത് ഫുള്ള് വെള്ളമാക്കും പുറകിൽ പാടമാണ് കൃഷി ചെയ്യുന്നത്. அதுக்கப்புறம் நார்மல் ஏரியா. ஓகே. പിന്നെ ഇവിടെ ഉള്ള നോർമൽ இந்த ബാക്ക് கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எங்களுக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது தூண்டில் பேசிகிட்டு இருக்கும்போது தூண்டிலும் வாங்கிட்டு மீனையும் கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போனோம். செத்து போச்சுன்னு தான் நினச்சோம். அப்புறம் இங்கே வந்து தண்ணியில் போட்டால் அப்படியே அழகாக மிதக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். அவ்வளோ தூரம் எங்கள் கையிலேயே அது உயிரோடு இருந்ததுனால அதை திருப்பி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த தூண்டிலாம் பண்ணாமல் தண்ணியிலே போட்டுட்டோம். இஷா தொழுகைக்காக நாங்கள் எல்லாருமே பேசி இஷா தொழுகை ஆரம்பிச்சிருக்கோம். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. அல்ஹம்துலில்லாஹ், தொழுது முடிச்சாச்சு. தொழுக வச்ச பையன் வந்து என்னுடைய பெரிய நாத்தனாரோட பையன். குரான் முழுமையாக மனப்பாடம் பண்ணி பட்டம் வாங்கின பிள்ளை. அழகாக தொழு வச்ச பிள்ளை. நாங்கள் எல்லோரும் தொழுதுட்டோம். இப்போ மணி வந்து 8:30 வந்து எங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சு. மதியானம் வச்ச ரைஸே எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அதோட வந்து சாப்பாடு, அதை சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பருப்பானம், அந்த ரசம் எல்லாமே அதில் இருந்துச்சு. இந்த சப்பாத்தியும் இந்த கோழி குருமாவும் தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. எது மதியானம் மீந்துச்சோ அதை அப்படியே வந்து சூடு பண்ணி நைட்டு வந்து வச்சுட்டாங்க. சப்பாத்தி வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். எக்ஸ்ட்ராவும் போட்டு எங்களுக்கு ஒரு 10 o'clock மாதிரி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. அதோட இப்போ எல்லாமே வந்து திருப்பி கேம் விளாட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கேம் இருக்குது, நாங்கள் எடுத்து அந்த திங்ஸில் இன்னும் கொஞ்சம் கேம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேம் வந்து விளாட ஆரம்பித்தோம்.
10 மணிக்கெலாம் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் டைம் கேட்டு ஒரு 10:30க்கு வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதோட அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுத்தாச்சு. காலையில் வந்து போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ லேட்டாக வந்து நம்மள இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக சிவந்து விட்டாங்களோ ரொம்ப சீக்கிரமாக கொண்டு அங்கே இறக்கி விட்ருவாங்க. நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே இறக்கி விட்ருவாங்க. காலையில் எழுந்திரிச்ச கை ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்தோம்னா டீ டிஃபன் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க. இட்லி, சட்னி, சாம்பார் நல்லா சுட சுட எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்துச்சிங்க. அதோட டீ குடித்த கையோடையே டிஃபனையும் சாப்பிட்டு ஒரு 9:30க்கெலாம் வந்து வெளியாயிட்டோம் இது போட்லேருந்து. போட்டில் உள்ள மைனஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு மாதிரி மயக்கத்திலே வச்சுருந்துச்சி. நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு மயக்கமே நிற்கலை. நான் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டேன், என்ன நமக்கு மயக்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அந்தளவுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து போட்டை தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் அப்படியே அங்கேருந்து போட்லேருந்து திங்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே எல்லாத்தையும் பேக் பண்ணி வேனில் வந்து எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு சிப்ஸ் ஐட்டம், சாக்லேட் ஐட்டம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரே கடையாக இறக்கி விட்ருங்க அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்லியிருந்தோம். நாங்கள் சொன்ன மாதிரியே சிப்ஸு, ஸ்நாக்ஸு, சாக்லேட் ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்கிற மாதிரி ஒரு கடையை பார்த்து டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து இறங்கி போனோம்னா இதை சாப்பிட்டு பாருங்கள், அதை சாப்பிட்டு பார்த்து வாங்குங்கன்னு அவங்களே வந்து எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பிட சொன்னாங்க. சரி, எங்களுக்கும் வந்து அப்போ ஒரு குட்டி பசி இருந்துச்சா, சரி ஓகே அவங்க சொல்ல எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு இது சாப்பிட்டு பார்த்தோம், டெமோ பார்த்தோம். நல்லாவும் இருந்துச்சு, பசியும் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு. அதோட இந்த கடைக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா நட்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், பேரிச்சம்பழம், பிஸ்கட் ஐட்டம்னு இப்படி அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் அங்கே உள்ள ஸ்டைலில் அங்கே என்ன ஸ்பெஷலோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. டார்க் சாக்லேட்லேருந்து அங்கே கையால் செஞ்ச அந்த கைவினை பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் எடுக்கலை. ஆனால் அந்த குட்டி குட்டி போட்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் இந்த சைட்லாம் எதுவுமே வரல. நான் ஒரு வீடியோக்காக தான் நான் வந்து இதெல்லாம் எடுத்தேன். நாங்கள் வந்து சாக்லேட் ஐட்டம் அப்புறம் வந்து இந்த நட்ஸ்லாம் எடுக்கலை. நட்ஸ்லாம் நமக்கு இங்கேயே கிடைக்கிது இல்லையா, நாங்கள் நட்ஸ்லாம் எடுக்கலை. அங்கே உள்ள இந்த மசாலா ஐட்டம் வந்து 2 எடுத்தோம். அந்த சிக்கன் மசாலாவும் ஃபிஷ் மசாலாவும் எடுத்தோம். சரி, ஆளுக்கு ஒரு பாக்கெட் எடுத்து அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு. சிக்கன் விட வந்து ஃபிஷ் வந்து நல்லா இருக்குது. நம்ம போடுற மசாலாலாம் போட்டுட்டு ஃபிஷ் மசாலா அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து அந்த புளியில் கரைச்சி நம்ம எப்போவுமே ரெகுலராக எப்படி மீனான காய்ச்சுவோமோ அது மாதிரி காய்ச்சினா நல்லா இருக்குது மசாலா ஐட்டம்ஸ்லாம். இந்த பால்ஸாக இருக்கிற அந்த சாக்லேட் எல்லாம் வாங்கினோம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நாங்கள் எதுவுமே வாங்கலை. சாக்லேட்லாம் நிறைய இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஒன்று வாங்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த பாக்ஸ் ஐட்டத்துலலாம் எடுத்தோம். டீ தூளில் வந்து நிறைய ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சாக்லேட் டீ தூள் எடுத்தோம், அப்புறம் லெமன் டீ, ஜிஞ்சர் டீ எல்லாம் எடுத்தோம். இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து குடிச்சு பார்க்கும்போது பாலில் வந்து அவ்வளோக்கா நல்லா இல்லை. பிளாக் டீயாக போட்டு குடிக்கும்போது நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கார்ட்லேயும் கொடுக்குறேன், வீடியோ எண்டிங்லேயும் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.